ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான மை ஹோம் ஹீரோ சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. என்னால் முடிஞ்ச லெவலுக்கு அதை எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மை ஹோம் ஹீரோ சீசன் 1 எபிசோட் 6. டெட்ஸ் ஓட்டாபட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு ஃபேக்கான நேம் சொல்றான். மாட்டரியும் அங்கிருந்து கிளம்புறான். சரி வந்த வேலையை பார்ப்போம். நோவோட்டோவை பத்தி அந்த பார்டெண்டர் கிட்ட நம்ம ஹீரோ விசாரிச்சா இவ்வளவு நேரம் அவங்க பக்கத்துல உட்காந்துருந்தாரு, அதுதான் அவனோட அப்பா அப்படின்னு அவர் சொல்றாரு. ஃபாஸ்டா நம்ம ஹீரோ ஓடி போயிட்டு வெளியே பாக்குறான். ஸோ நோவோட்டோவை நினைச்சுதான் அவர் இவ்வளவு நேரம் கவலைப்பட்டு இருந்திருக்காரு. அவனை நம்பியும் சில பேர் இருக்காங்க. அவனுக்குன்னு ஒரு தனி லைஃப் இருக்கதான் செய்யுது. பட் நான் அதை நாசம் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். ஹனி நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்பா ரொம்ப லேட்டா வந்திருக்கீங்க, உங்களுக்கு தலையில அடிபட்டிருக்கு, நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு ரேகா சொல்லிட்டு போறா. நோபுட்டோ இறந்தது தெரிஞ்ச ரேகா எப்படி ரியாக்ட் பண்ணுவா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஃபேக்கா நோபுட்டோ உயிரோட இருக்கிற மாதிரி எவிடன்ஸ் ரெடி பண்ணியாச்சு அப்படின்னு நம்ம வைஃப் சொல்றா. நோபுட்டோட அப்பாவை யதார்த்தமா மீட் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ எல்லா கதையும் அவன் வைஃப்ட்டு சொல்றான். மிடில் ஸ்கூல்ல கேப் இருந்த டயத்துல அவன் லைஃப் கொஞ்சம் ஒழுங்கா போச்சு அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. அவன் வளர்த்த நாயில பூனையோட பேரு கேப்பா இருக்கலாம், அதை போட்டு பார்த்துட்டேன் பட் பாஸ்வேர்டு ஒர்க் ஆகல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் மேபி கேப் அப்படிங்கிறது ஏதாச்சும் ஷார்ட் ஃபார்மா இருக்கலாம்ல அப்படின்னு நம்ம வைஃப் சொல்லவும் கெப்பாசிட்டி இல்ல அதுக்கு வாய்ப்பு இல்ல, கேபிட்டல், கேப்சிகம், கேப்ஷன், கேரமல் புடிங் நம்ம வைஃப் சொல்லவும் இந்த சாப்பாடு நேம் எல்லாம் சொல்ற நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கேப்டன், கேபிட்டல் அப்படின்னு காசன் யோசிச்சுட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ கேப்டன் போட்டுதான் அந்த பாஸ்வேர்டு ஒர்க் ஆயிருது. கோபோ என் பையன் இல்லாமல் என்னால் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு மாடரி சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் நான் ஒன்று நார்மலாக தான் நினச்சேன், பட் நீ ஒரு ஜீனியஸ், நீ போயிட்டேன்னா 30% இன்கம் லாஸ் ஆயிரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என் பையன் இல்லைன்னா நான் ஒரு வெத்து வேட்டு தான் அப்படின்னு மாடரி சொல்கிறான். இப்போ கோபாக்கு ஒரு கால் வருது. வயிற்றுல அடிப்பட்டது எப்படி இருக்குன்னு நம்ம ஹீரோ கோயிச்சியை பார்த்து கேட்குறான். இது நீ பேசுறதெல்லாம் அவன் ஃபோன் வழியாக கேட்க முடியலையே நம்ம கேட்கவும். என் பேக்குக்கு அடியில் இருந்தது அதனாலேயா இருக்கும், நான் ஜஸ்ட் ஒரு பாருக்கு போனா அவ்வளோதான், வேணா அவன் ஆள்கிட்ட விசாரிச்சுக்கோ நம்ம ஹீரோ சொல்கிறான். நீ பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் வச்சதெல்லாம் பொய்யன்னு தெரியும், நீ தான் நோவிட்டோவை கொண்டிருப்ப, கோடிய சீக்கிரம் நான் அதை கண்டுபிடிக்கிறேன்டா அப்படின்னு கோயிச்சி சொல்லுவோம். உன்கிட்ட அதுக்கு எவிடன்ஸ் இருக்கா நம்ம ஹீரோ கேட்குறான். நான் ஒன்றும் போலீஸ் கிடையாது, எல்லாத்தையும் லீகலா பண்றதுக்கு ஆர்கனைசேஷன் நான் சொல்றது தான் நம்புவாங்க. நோபுட்டோ அப்பா இதை நம்பினா போதும் அப்படின்னு நம்ம சொல்றான். உண்மையிலேயே அந்த ஆள் என்ன யோசிக்காம கொண்டுருவானா, ஏதாச்சும் பண்ணணும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நோபுட்டோ ஸ்ட்ரீட்ல நடந்து போற மாதிரி ஒரு வீடியோ அப்லோட் ஆயிருக்கு. அதுல ஃபேஸ் தெரியல, பட் அது கீழே இருக்கிற கமெண்ட் அதுதான் பிரச்சனை. இது ரியலா ஃபேக்கான கோடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். ஹேபாகிக்கு இந்த அக்கௌண்ட் பத்தி தெரிஞ்சிருக்கு, ஸோ இது நோபுட்டோட நாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், நமக்கு கிடைச்சிருக்கிற ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ் இதுதான் அப்படின்னு கோபா சொல்றான். நல்ல வேலை என் பையன் இன்னும் உயிரோடு தான் இருக்கான் அப்படின்னு மாட்டரி ஹாப்பி ஆகிறா. எல்லாத்தையும் பாத்துக்கோ அப்படின்னு கோபா சொல்லவும். என் கூடவா அப்படின்னு கேஜி சொல்றான். ஆனா நான் வேலைக்கு போகணுமே நம்ம ஹீரோ கேட்கவும். வேலை முக்கியமா உயிர் முக்கியமா அப்படின்னு நம்ம கேட்கறான். ஆர்கனைசேஷன்லயே இருக்கிற சில எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு அந்த வீடியோ உண்மையா ஃபேக்காங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனியோட போட்டோ, நம்ம ஹீரோ நான் தான் ஒருத்தனை கொலை பண்ணன்னு பேசின வீடியோ, அதை வச்சு நம்ம ஹீரோ அங்க பாப்புலரா இருக்கான். சிட்டிக்கு வெளியே இருக்கிற மவுண்டன் கிட்ட வச்சு தான் இதை எடுத்திருக்காங்க. பேக்ரவுண்ட்ல கேட்கிற ரேடியோ சவுண்டை வச்சு நேற்று ஈவினிங் தான் அதை எடுத்ததுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். கிளியரா பிக்சல் இல்லாதனால எதுவும் சொல்ல முடியாதுன்னு நம்ம சொல்றான். வேணும்னே நான் தான் ரோ ரெசல்யூஷன்ல அப்லோட் பண்ணேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஹேபக்கிக்கு தான் அந்த அக்கௌண்ட்டை பத்தி தெரிஞ்சிருக்கு, நீங்க அவளை மீட் பண்ணல, அவ ஏதாச்சும் சொன்னாலான்னு கேட்கவும். என்கிட்ட எதுவும் சொல்லல, இவன்ட்ட தான் ஏதோ தனியா பேசிட்டு இருந்தான்னு கேஜி சொல்லவும். என் பொண்ணை பத்தி தான் நான் பேசிட்டு இருந்தேன் நம்ம ஹீரோ சொல்றான். அப்லோட் பண்ணது யாருங்கிறதையும் நம்மளால ட்ராக் பண்ண முடியல அப்படின்னு அங்க இருக்கிற ஹெட் சொல்றான். நம்ம ஹீரோ அதுக்காக ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிருக்கான். உண்மையிலேயே நோபுட்டோ தான் திரும்ப வந்துட்டான்னு நினைச்சிட்டு இந்த ஹேபக்கியுமே ஹாப்பி ஆகுறா. நார்மலா போல் நம்பரை வச்சு இது எந்த இடம் எக்ஸாக்டா சொல்லிடலாம், பட் இதுல பிக்சல் ஒழுங்கா இல்ல நம்ம சொல்றான். ஃப்ரேம் பை ஃப்ரேமா எல்லாத்தையும் பார்த்து கண்டுபிடிங்க அப்படின்னு இன்னொருத்தர் சொல்றான். நோபுட்டோட பழைய போனை நான் இப்ப கனெக்ஷன்ல வச்சிருக்கேன், இந்த மைக்ரோஃபோன் என் ஹேட்ல இருக்கு, ஸோ இங்க பேசுற எல்லாத்தையுமே என் வைஃப் கொண்டு விடாம கேட்டுட்டு இருப்பா. இது ஃபேக் வீடியோன்னு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா பிளான் பி அவ செயல்படுத்த ஆரம்பிச்சிருவா, நான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. நோபுட்டோவை கொலை பண்ண மாதிரி ஃபேக்கான ஒரு எவிடன்ஸ் இந்த ஆர்கனைசேஷன்ல ஒருத்தரோட இடத்துல வச்சிருவா. இப்போதைக்கு டேஞ்சரஸா இருக்கிறது இவன் தான் அப்படின்னு கேஜியை பார்த்து நம்ம ஹீரோ நினைக்கிறான். அன்னைக்கு நான் மூஞ்சில கவரை போட்டு விசாரிச்சிங்களா, அதே இடம் தானே இது, அன்னைக்கு மூஞ்சில கவரை போட்டிருந்ததுனால இந்த ஃபேக்டரியா எனக்கு கன்ஃபார்மா தெரியல. ஆமா நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களே லேப்டாப், அது சாதாரண லேப்டாப் தானே நம்ம ஹீரோ கேட்கறான். தேவையில்லாம விசாரிக்காத வாயமோடு அப்படின்னு கேஜி சொல்லவும். எவிடன்ஸ் எல்லாம் நீங்க பக்காவா அழிச்சிருவீங்க, லேப்டாப்ல எரேஸ் பண்ணா அதை ரெக்கவர் பண்ண முடியுமா நம்ம ஹீரோ கேட்கவும். டெலிட் பண்ணி ஷட் டவுன் பண்ணதுக்கு அப்புறமா ரெக்கவர் பண்ண முடியாதபடி தான் நாங்க இந்த லேப்டாப்பை வச்சிருக்கோம் நம்ம சொல்லுவோம். அவன்கிட்ட எதுக்குடா சொன்னான்னு கேஜி டென்ஷன் ஆகிறான். அவனோட வீடியோ இருக்கு, ஒருத்தனை கொலை பண்ணான்னு கன்ஃபர்ஸ் பண்ண வீடியோ இருக்கு, அவனை பார்த்து நீ எதுக்குடா பயப்படுறா, அவன்லாம் நம்மள எதிர்த்து எதுவும் பண்ண மாட்டான் அப்படின்னு அந்த லேப்டாப் யூஸ் பண்றவன் சொல்றான். அந்த வீடியோ ஒரு ஃபேக்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு இந்த கம்ப்யூட்டர் லீடர் வந்து சொல்றான். ஒரு பர்சனோட பாடி லாங்குவேஜ் நடைன்னு ஒன்று இருக்கு, இந்த வீடியோல இருக்கிறது நோபுட்டோவோட பாடி லாங்குவேஜ் இல்ல, சோ இது ஒரு ஃபேக் அப்படின்னு சொல்லி அவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க. பட் ஒரு ஃபேக்கான வீடியோவை யாரு எதுக்காக அப்லோட் பண்ணணும் அப்படின்னு அவங்க யோசிக்கவும். எனக்கு ஒரு டவுட் இருக்கு, சீக்கிரமா ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கழிச்சு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு ஃபாஸ்டா எங்கேயோ ஓடுறான். என்னோட வீட்டுக்கு தான் நம்ம போறோம், உன் வீட்டுல இருக்கிற எல்லாரையும் வெளியே போக சொல்லிரு அப்படின்னு சொல்லி கேஜி சொல்றான். ஃபோன் பண்ணும்போது ஸ்பீக்கர்ல போட்டு நான் எல்லாத்தையும் கேட்பேன் அப்படின்னு அவன் சொல்றான். காசன் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்பா, எந்த பிரச்சனையும் இல்ல நம்ம ஹீரோ நினைக்கிறான். நம்ம ஹீரோ அவன் வீட்டுக்கு போறாங்க, யாருமே இல்ல.
அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்து மைக்ரோஃபோனை செட் பண்ணது நான் தான். நான் அதை செட் பண்ண டயத்துல இங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயத்த பார்த்தேன் அப்படின்னு நம்ம சொல்றான். நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது அந்த பூந்தொட்டி. இதுலயா நீங்க இன்னும் எந்த செடியும் வைக்கலன்னு நம்ம கேட்கவும், இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவில் அதுக்குள்ள எந்த விதையுமே புதைச்சு வைக்கணும்னு மனசு வரல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஆல்ரெடியா அதுல எதையோ புதைச்சு வச்ச மாதிரிலாம் அன்னைக்கு பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கியோயிச்சி கேட்கறான். எதுவும் ஆயிடுச்சு நம்ம வைஃப் கேட்கவோ, சேஃபா தான் இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். யாரில் கொண்டு வந்து அந்த மண் எல்லாத்தையும் வெளியிட அப்படின்னு நம்ம சொல்றான். சொன்ன மாதிரியே ஒரு வாரத்துக்குள்ளேயே மைக்ரோஸ் எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஹீரோ பயந்துட்டே இருக்கான். மண் அவ்வளத்தையும் கீழே கொட்டு அப்படின்னு கியோயிச்சி சொல்றான். ஹீரோவை இப்போ அவன் தள்ளி விடவும் அதெல்லாம் கீழே கொட்டுது. அவனோட ஸ்கின் மத்த எல்லாமே மக்கி போயிடுச்சு. நல்லவேளை எந்த ஒரு தடயமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரிலாக்ஸ் ஆனா, நோபுட்டோட ஒரு முடி அதுல இருக்கு. போச்சு, இவன் அதை பார்த்துட்டோம்னா பிரச்சனை. அதை எடுக்கலாம் நம்ம ஹீரோ போனா அசஞ்சாலும் அவனுக்கு டவுட் வந்துடும். கியோயிச்சி வயிற்றுல புல்லட் அடிப்பட்டது அவனுக்கு லைட்டா வலிச்சுக்கிட்டே தான் இருக்கு. இவன் மட்டும் அதை பாத்திரக்கூடாது. பாத்திராத இல்ல பார்த்தோம்னா பிரச்சனையாகும். நான் அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ கிச்சன்ல இருக்கிற நைஃபை பாக்குறான். இவனுக்கு அடிபட்டிருக்கு, வீக்கா தான் இருக்கான். இவனை கொண்டுலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கிச்சன்ல இருக்கிற கத்தி எடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கான். யோசிச்சுட்டு இருக்கலாம் நேரம் இல்லை, என் ஃபேமிலி ரிஸ்க்ல இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ போறதுக்குள்ள, நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்களா? நானும் கடையில போய் ஜாமான வாங்கிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு கெஸ்ட் வராங்கன்னு சொல்லியிருந்தீங்க, ஒரு காஃபி டீ கொடுக்கலன்னா எப்படி அப்படின்னு நம்ம வைஃப் சொல்லவும், இவ என்ன பிளான் பண்றாளோ தெரியலையே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆபீஸ்ல என் கூட வேலை பார்க்குறவரை நம்ம ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பான். எது வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வா போறா. காஃபி கப்லலாம் அவ எதுக்கு ஆப்ஷன் கொடுக்குறா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். வெளியே துணியை காய போட்டிருக்கான், அதை மட்டும் எடுத்து வச்சுட்டு வந்துட்டு தானே வா போறா. சரி, நீ உங்க ரெண்டு பேரும் காஃபியை குடிச்சா அது ரொம்பவே கசப்பா இருக்கு. பதட்டத்துல இவ இப்படி போட்டா போல, வெயிட் பண்ண பால் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பாலை கொடுக்குறான். ரெண்டு பேருமே காஃபியை குடிக்கிறாங்க. கொஞ்சம் உட்காருங்க, அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு கியோயிச்சி சொல்றான். உங்க வீட்டுல பக் வச்சது, உங்க ஹஸ்பண்ட் தலையை வெட்டினது எல்லாம் நான் தான் அப்படின்னு கியோயிச்சி சொல்லவும், நீ தான் அதுக்கெல்லாம் காரணமா? அவர்கிட்ட ஒழுங்கா மன்னிப்பு கேளு, இல்ல போலீஸை கூப்பிடுவேன்னு சொல்லவும், போலீஸ்ட்ட போனா அவன் ஹஸ்பண்ட் கொலை பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிட்ட ஒரு வீடியோ இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றான். அந்த வீடியோவை பார்த்தா எந்த டிடெக்டிவுமே நம்ப மாட்டான். நீங்க மிரட்டி தான் அதை பண்ண வச்சிருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வைஃப் சொல்றா. இப்படியே ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. திடீர்னு கியோயிச்சிக்கு வயிற்று கலக்குது. பால் எக்ஸ்பீரி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நீ பண்ணதுக்கு இது உனக்கு டிவைன் பனிஷ்மெண்ட்ரா, நல்லா அனுபவி அப்படின்னு நம்ம ஹீரோ வைஃப் சிரிக்கிறா. பாத்ரூம் ஃப்ரண்ட் டோர்ல ரைட் சைடு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லி அனுப்புறான். வைஃப் தான் காஃபில பேதி மாத்திரையை கலந்து கொடுத்துருக்கா. இந்த கேப்ல இவனோட லேப்டாப் எடுத்து இவனோட அட்ரஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு இவங்க நினைக்கிறாங்க. சூப்பர் ஹனி, எப்படி அவனுக்கு பேதி மாத்திரையை கரெக்டா கலந்து கொடுத்தான்னு கேட்கவும், ஆக்சுவலி அவனுக்கு மட்டும் இல்ல, நான் மொத்த காஃபிலையும் தான் கலந்தானவா சொல்றா. நம்ம ஹீரோக்கோ வயிற்ற கலக்குது. அவனுக்கு மட்டும் அப்படி ஆச்சுன்னா சந்தேகம் வந்துடும்ல, அதனால தான் மன்னிச்சிருங்க நம்ம ஹீரோ வைஃப் சொல்றா. மறக்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டே நம்ம ஹீரோயினோட லேப்டாப்ல ஒரு கீலாகரை இன்ஸ்டால் பண்றான். இவன் ஏதாச்சும் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணியிருந்தா அதுல இவனோட அட்ரஸை கண்டுபிடிச்சிடலாம். கீலாகர் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இவன் கீபோர்ட்ல என்ன டைப் பண்ணாலும் அது நமக்கு அப்படியே காமிச்சிரும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு வழியா வேலையை முடிச்சுட்டு பாத்ரூம் கதவை போய் தட்டினா கியோயிச்சி கதவை திறக்க மாட்டேங்கிறான். லேப்டாப்ல அதை இன்ஸ்டால் பண்ணி இருந்த மாதிரியே பேக்குள்ள தூக்கி அவன் வைஃப் வச்சிருந்தா. வேற வழி இல்லாம நம்ம ஹீரோ வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற யார்ல போய்கிட்டு இருக்கான். இதே மாதிரி ஸ்டோரியை நானும் எழுதியிருக்கேன் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருந்தா. அவன் பொண்ணு ரேகா வந்து பாத்துருதா. ரேகா, நீ நினைக்கிற மாதிரி இல்ல, வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க, பாத்ரூம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ கத்துறான். இப்ப ரேகா வீட்டுக்குள்ள போகவும் கியோயிச்சி அங்க நின்னுட்டு இருக்கான். இது உங்க அப்பா கூட வேலை பாக்குறவரு அப்படின்னு அவன் வைஃப் வந்து சமாளிக்கிறா. அவன் அப்படியா சரி அப்படின்ட்டு ரேகா அங்க இருந்து போகவும், அவன் பாய் ஃப்ரெண்ட் மிஸ்ஸிங்னு கேள்விப்பட்ட நம்ம சொல்லுவோம். அவாட்ட பேசாத அப்படின்னு அவங்க அம்மா சொல்றா. அவனை நினைச்சு நீ ரொம்பவே கவலைப்படுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கியோயிச்சி கேட்கறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த கியோயிச்சிக்கு நம்ம ஹீரோ தான் அவனை கொலை பண்ணா அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரியல. பட் ஆனா நம்ம ஹீரோவை கரெக்டா அவன் சந்தேகப்பட்டு இருக்கான். இவன் நம்ம ஹீரோ பண்ணாம இருந்தாலுமே கூட நம்ம ஹீரோ மேல பழிய தூக்கி போட்டணும் அப்படின்னு தான் கியோயிச்சி நினைச்சிட்டு இருக்கான். இனிதான் கதையை வேற லெவல்ல போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.